ஓம் சாந்தி. பாபாவுடைய இனிமையான மகாவாக்கியம். இன்று 25/11/2025 பாபா சொல்கிறாங்க, மீठी बच्चे आत्मा को सतो प्रदान बनाने का फुरना फिक्र रखो, कोई भी काम में कम रह न जाए, மாயா கஃபலத் நாக்கராதே. இனிமையான குழந்தைகளே, ஆத்மாவை சதோப்பிரதானம் ஆக்குவதற்கான கவலை வையுங்கள். கவலை இருக்க வேண்டும். எந்த ஒரு குறையும் இருந்து விடக்கூடாது. மாயை கவனக்குறைவானவராக நம்மை ஆக்கிவிடக்கூடாது. கவனக்குறைவாக இருந்துட்டோன்னா குறை இருந்துடும். அதனால தான் பாபா என்ன சொல்கிறாங்க, எந்த ஒரு குறையும் இருந்து விடக்கூடாது. மாயை கவனக்குறைவாக ஆக்கிவிடக்கூடாது. तुम बच्चों के मुख से कोई भी शुभ बोल सदा निकलने चाहिए. குழந்தைகளாகிய உங்களோட வாயிலிருந்து என்ன ஒரு சுபமான வார்த்தை சதா வெளிவர வேண்டும். பதில், சதா முக் சே யஹி शुभ बोल बोलो. சுபமான வார்த்தை உங்களோட வாயிலிருந்து வரணுன்ற பாப். சதா வாயிலிருந்து இந்த சுபமான வார்த்தை வரணும். நான் நரனிலிருந்து நாராயணன் ஆகுவேன். நான் நரனிலிருந்து நாராயணன் ஆகுவேன். நாராயணன் ஆக போறேன்ற அந்த சுபமான வார்த்தை வரணும். कम नहीं, हम ही विषय के मौलिक थे फिर से बनेंगे. இது சாதாரண விஷயம் கிடையாது. நாம தான் விஸ்வத்துக்கு எஜமானாக இருந்தோம், மறுபடியும் ஆகிறோம். लेकिन ये मंजिल ऊंची है. அதனால் இந்த லட்சியம் ரொம்ப உயர்வானது. इसलिए बहुत बहुत खबरदार है. அதனால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். अपना पोता मिल देखना, हम ऑब्जेक्ट को सामने रख, एम ऑब्जेक्ट को सामने रख, पुरुषार्थ करते रहना है. நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். லட்சியம் ரொம்ப உயர்வானது. அதனால் கணக்கு வழக்கு வைங்க. என்னென்ன நம்ம செய்கிறோம், என்னென்ன பார்க்கணும், என்னென்ன மாற்றம் கொண்டு வரணும். பாபா கணக்கு எழுத சொல்கிறார். எவ்வளோ யோகா பண்ணுறோம், எவ்வளோ நமக்கு சக்தின்ற அனுபவம் ஆகுது இல்லையா. எய்ம் ஆப்ஜெக்டை முன்னாடி வச்சு, லட்சியத்தை முன்னாடி வைத்து புருஷார்த்தம் செய்து கொண்டே இருங்கள். ஒரு பொழுதும் ஹார்ட் ஃபெயில் ஆகிடும். ஹார்ட் ஃபெயில்னா உள்ளம் சோர்வடைகிறது, ஃபீலிங்கில் வர்றது, அது ஒரு பொழுதும் வரக்கூடாது. இவ்வளோ நம்ம முயற்சி செய்கிறோம், மாற்றம் இல்லையே, இப்படி நினைக்காதீங்கன்றார் பாபா. முரளி உள்ள சொல்கிறாங்க, பாபா तुमको पहले नंबर का पाठ यही मिलता है. முதல் நம்பர் பாடமே இதுதான். अपने को आत्मा समझ बाप को याद करो, ये बहुत ज़रूरी है. தன் ஆத்மான் புரிந்து பாபா நினைவு செய்யுங்க, இது ரொம்ப அவசியமானது. और कोई भी सत्संग में किसी को भी कहने आएगा नहीं है. வேறு எந்த ஒரு சத்சங்கத்திலும் இது யாருக்குமே சொல்ல வராது. ஆத்மான் புரிந்து பகவான் நினைவு செய்யுங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா? பலாஜ்கல் ஆர்டிஃபிஷியல் சன்ஸ்தா போத் नहीं. இப்போ நிறைய ஆர்டிஃபிஷியல் வித்யாலயங்கள் மடாலயங்கள்லாம் வந்துடுச்சு. தும்சி சுன்கர் கோய் கஹே பி பரந்து அர்த்த சம நீங்கள் சொல்கிறத கேட்டு அவங்க கூட சொல்கிறாங்க, ஆத்மான்னு நினைங்க, நம்மெல்லாம் ஆத்மாக்கள் தான் அப்படின்னு அவங்க கூட சொல்கிறாங்க. ஆனால் அர்த்தம் புரிஞ்சு சொல்கிறாங்களா? இல்லையே. ஆனால் செயற்கையான நிறைய மடங்கள்லாம் வந்துட்டு, ஏன்னா அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான புத்தி சக்தி கிடையாது. எத்தும் கோய் பாப் காத்தே, உங்களுக்கு தான் பாபா இதை சொல்கிறார், எல்லையற்ற தந்தை நினைவு செய்யுங்க, உங்களோட விகர்ம விநாசமாயிடும். விவேகம் கூட என்ன சொல்லுது, இந்த பழைய உலகம் அழிய போகிறது, புதிய உலகமானது வந்து கொண்டு இருக்கிறது. நை துனியா ஒரு புராணி துனியா போத் ஃபரக் ஹே. புதிய உலகத்துக்கும் பழைய உலகத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. हम अभी पावन बन रहे, நாம் தூய்மையாகி கொண்டிருக்கிறோம் நினைவு யாத்திரை மூலமாக, நினைவினுடைய பலத்தின் மூலமாக. இது ராஜயோகம். இதுதான் ராஜயோகம் இல்லையா. உலகத்தில் ஹடயோகம் சொல்லித்தராங்க. அது மூலமாக மனிதர் கொஞ்ச காலத்துக்கு அவங்க ஆரோக்கியமாக இருக்கலாம். சத்சங் கூட செய்கிறாங்க. சத்சங் में तुम कितना तंदुरुस्त रहते, हड़योग की दरकार नहीं. சத்சங்கத்தில் கூட நீங்கள் எவ்வளோ ஆரோக்கியமாக ஆயிடுறீங்க. ये हड़योகத்துக்கான எந்த விஷயமும் இல்லை. ये सब यहाँ इस चीज़ दुनिया में करते हैं. உலகத்தில் என்ன செய்கிறாங்க, ஆசனங்கள் பயிற்சி அது இதுன்னு எல்லாம் செய்கிறாங்க. உலகம் சீச்சி தான் இருக்குது. இதில் கொஞ்சம் நல்லா வாழறதுக்கு, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வழிகள் சொல்லித்தராங்க. அது சரீரத்துக்கு ஆரோக்கியம் தரலாம், அதனால் ஆத்மாவை ஆரோக்கியப்படுத்தாது. ஏன்னா இது பழைய உலகம், சீச்சி உலகம்ன்றார் பாபா. सत्ययुग नई दुनिया जो पास्ट होगी उसमें लक्ष्मण का राज्य था. சத்தியுகம் புதிய உலகம், பாஸ்ட் முடிஞ்சு போச்சு. இதில் லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம் இருந்தது.
இது யாருக்கும் தெரியாது. ஹரேக் சீஸ் நை, அங்கே ஒன்றும் புதுசாக இருக்கும். கீத் பேகேனா பாடல் கூட இருக்கு இல்லையா, விழிப்படையுங்கள் நாயகிகளே விழிப்படையுங்கள், புதிய யுகம் வந்து கொண்டிருக்கிறது, பழைய யுகம் கலியுகம். அபி இஸ்கோ கோய் பி சத்தியம் तो नहीं कहेंगे. இதை யாராவது சத்தியகம்னு சொல்லுவாங்களா? ஆத்மாவில் தான் மனம் புத்தி இருக்குது, ஆத்மா தான் படிக்குது, காரியங்கள் செய்கிறது எல்லாமே ஆத்மா தான். ஸ்ரீ பாபா கூட ஆத்மா தான், ஆனால் பரமாத்மா சொல்கிறோம் இல்லையா. சுப்ரீம் ஃபாதர் அவர் ஞானக்கடல், அவரும் சின்னஞ்சிறிய புள்ளியாக தான் இருக்கார். ஆனால் இது யாருக்கும் தெரியல. ஜோஸ் बाप में संस्कार है वही तुम बच्चों में भरे जाते. பாபாட்ட என்ன சன்ஸ்காரம் இருக்குதோ அதுதான் குழந்தைகளுக்குள்ளும் பாபா நிறைக்கிறார். இப்போ நீங்கள் யோக பலத்தின் மூலமாக பாவனம் ஆகி கொண்டிருக்கிறீர்கள். உஸ்கிலி புருஷார்த் கர்னா படே. அதற்காக என்ன பண்ணணுங்க? முயற்சி பண்ணணும். படிப்பில் ரொம்ப ஆர்வம் வேணும், கவலை வேணும். என்ன கவலை வேணும்? நல்லா படிக்கணும், நம்ம அதிக மதிப்பெண்ணோட தேர்ச்சி அடையணும், ஃபெயில் ஆகிடக்கூடாது. इसमें पहले नंबर सब्जेक्ट है, इधर முதல் நம்பர் சப்ஜெக்ட் என்ன? முதல் நம்பர் சப்ஜெக்ட்லேயே ஃபஸ்ட்டு இது ஞானம் இல்லையா. ஞான யோகம் தாரணா சார் ஃபஸ்ட் நம்பரே அதுதான். நான் ஆத்மா சத்தோ பிரதான் ஆகணும், எந்த குறையும் எனக்குள்ளே இருக்கக்கூடாது. இல்லை என்றால் தேர்ச்சி அடைய முடியாது. குறை இருந்ததுன்னா தேர்ச்சி அடையாது ஆத்மா. மாய தும்கோ ஹர் பாத்மே புலாத்தி. ஒவ்வொரு விஷயத்தையும் மாய என்ன பண்ணுது? மறக்க வச்சுடுது. பாபா சொல்லி கொடுக்குறாங்க, ஆனால் மறக்க வச்சிடுது மாயை. ஆத்மா சக்திகே, ஆத்மா விரும்புது சார்ட் வைக்கணும். முழு நாளில் எந்த அசுர காரியமும் செய்யலை தானே. ஆனால் மாயை என்ன பண்ணுது? சார்ட் எழுத விட மாட்டேங்குது. சார்ட் எழுதணுன்னா டெவலப் ஆகிடுவோம், மேலே ஏறிடுவோம் நம்ம. ஆனால் நம்மளோட மாயனா வேற ஒன்றும் இல்லை, நம்மளோட பழைய சன்ஸ்காரம், சோம்பேறித்தனம், அலட்சியம், இதெல்லாம் என்ன செய்யுது? நம்மளை எழுதி அந்த மாற்றத்தை கொண்டு வர விட மாட்டேங்குது. செக் பண்ணி சேஞ்ச் பண்ண விட மாட்டேங்குது இல்லையா. சோம்பேறித்தனம், அலட்சியெல்லாம் ஏற்கனவே இருக்குல்ல, அது செய்ய விட மாட்டேங்குது. மாயனா மாய தனியாக எதுவும் இல்லை, இந்த எண்ணங்கள் செய்ய விடலை. தோ மாயக்கு செம்பமே ஆச்சாது. மாயனோட அந்த இதில் வலையில் மாட்டிக்கிறீங்க. தில் காத்திபி, உள்ளம் சொல்லுது பாபாவுக்கு கணக்கு எழுதணும். பொத்தாமையில் இருக்கே, எவ்வளோ லாபம் எவ்வளோ நஷ்டம் பார்க்கணும். வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்க? லாப நஷ்ட கணக்கு பார்க்குறாங்கல்ல, அதனால் அவங்க லாபத்தை அதிகப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி தான் நம்ம கூட எவ்வளோ ஞான தானம் பண்ணுறோம், எவ்வளோ சேவா பண்ணுறோம், எவ்வளோ யோகா இருக்குது, தாரணா எப்படி இருக்குது, செக் பண்ணணும்ல. லாஸ்ட் இயர் இப்படி இருந்தோம், இப்போ இந்த இயர் எப்படி இருக்கோம், அதுக்கு புருஷார்த்தத்துக்கு என்ன வழி பார்க்குறோம். துமாரத்தை போத் படா போத்தாமே, உங்களுக்கு பெரிய கணக்குன்ற பாபா. அவங்க இந்த உலகத்தில் வாழ்கிறது தான் கணக்கு பார்க்குறாங்க. இது அடுத்த கல்பத்துக்கான கணக்கு பார்க்குறோம். அடுத்த கல்பம் முழுவதும் இந்த ஃபுல் சக்தி யூஸ் பண்ணணும். இடையில பாபாட்ட கனெக்ட் ஆக முடியாது. சரி, அடுத்த ஜென்மத்தில் பாபாட்ட சக்தி வாங்க, அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் வாங்கிக்கலாம், அப்படிலாம் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு டைம் முடிஞ்சிட்டு சங்கமேகம்னா இனி 5000 வருஷம் கழிச்சு தான் ஆத்மா பாபா கூட கனெக்ட் ஆகி எனர்ஜி எடுக்க முடியும். இப்போ எவ்வளோ சீரியஸாக திங்க் பண்ண வேண்டிய விஷயம் இல்லையா. அப்படின்னா ரொம்ப கவனம் கொடுக்கணும். உங்கள் புத்தியில் முழு ஞானமும் சுற்றி கொண்டே இருக்கணும். பாபா கேட்குறார், முன்பு எப்பொழுதாவது என்னை சந்திச்சிருக்கிறீங்களா? என்ன சொல்கிறோம்? பாபா போன கல்பத்தில் பார்த்தோம். பாபா கேட்குறார்ல, நீங்கள் பதில் சொல்கிறீங்க அர்த்த சகிதம். இப்படி சொல்லக்கூடாது, கிளிப்பிள்ள மாதிரி. யாராவது சொல்கிறாங்கன்னா அதை பார்த்து நம்ம சொல்கிறது. फिर பாபா பூछते क्यों मिले थे? फिर பாபா என்ன கேட்குறேன், ஏன் சந்திச்சிங்க, என்ன அடைஞ்சிங்க? இப்போ என்ன சொல்கிறோம்? நாங்கள் விஸ்வ ராஜ்யத்தை அடைஞ்சோம் இல்லையா, விஸ்வராஜ்யம் பண்ணோம் பாபா. அப்போ அதில் எல்லாமே வந்துடுது. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது? நரன்லேருந்து நாராயணாக ஆனோம், விஸ்வ மாலிக் மறுபடியும் ஆகணும்ல. ராஜா ராணினா அதில் என்ன ஆயிடும்? தேவி தேவதா தர்மம் எல்லாமே வந்துடுது. அப்போ மாலிக் இருக்கார், ராஜா ராணினா பிரஜையும் அதில் வந்துடுவாங்க. இதுதான் சொல்லப்படுது, சுபமான வார்த்தைகள் சொல்கிறது. நான் நரன்லிருந்து நாராயண் ஆகுவேன். இது சாதாரண விஷயம் இல்லை. பாபா சொல்கிறாங்க, ஓகே குழந்தை, நீங்கள் நல்லா முயற்சி பண்ணுங்க, கணக்கு வைங்க, கணக்கு வழக்கு பாருங்கள். இந்த சூழ்நிலையில் நான் பாபாட்ட போய் சேரேன், சரீரம் விடுறேன்னா நான் உயர்ந்த பதவி அடைய முடியுமா இல்லையா?
எவ்வளோ பேருக்கு நான் வழி சொல்லியிருக்கிறேன், எத்தனை ஆத்மாக்களுக்கு விழி இழந்தவர்களுக்கு நான் வழி காட்டியிருக்கேன். சேவை செய்யலைன்னா அப்புறம் என்ன ஆகும்? பிரஜையில் தான் போக வேண்டி வரும். அச்சா, பாபா தாரணிக்கு சொல்கிறாங்க, முதல் விஷயம், வியாபாரம் செய்தாலும் ஆத்மாவை பாவனம் ஆக்குவதற்காக நேரம் ஒதுக்கி நினைவினுடைய முயற்சி செய்யுங்கள். எந்த ஒரு அசர காரியமும் ஒருபொழுதும் செய்யக்கூடாது. இரண்டாவது, அப்னா और दूसरों को कल्याण करना, தனக்கும் மற்றவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். படாய் பढ़ना और पढ़ाना है, படிப்பு படிக்க வேண்டும், படிப்பிக்க வேண்டும். மியா மிட்டு நை பண்ண, அதி புத்திசாலியாக ஆகக்கூடாது. யாद का बल जमा करना है, நினைவுடைய பலத்தை சேமிக்க வேண்டும். वरदानम, नाम और मान के त्याग द्वारा सर्व का प्यार प्राप्त करने वाले विश्व के भाग्य विधाता भव. பேர் மற்றும் மரியாதையை தியாகம் செய்து, பேர் புகழ் தியாகம் செய்து அனைவருடைய அன்பையும் பிராப்தமாக அடையக்கூடிய விஸ்வத்தின் பாகிய விதாத்தா, பாகியத்தை வழங்கும், விஸ்வத்துக்கு பாகியத்தை வழங்கக்கூடிய வள்ளலாக ஆகுங்கள். जैसे बाप को नाम रूप से न्यारा करते, எப்படி பாபா பேர் ரூபத்தில் விடுபட்டவன்னு சொல்கிறோம். லேकिन सबसे अधिक नाम का गायन பாபா. ஆனால் எல்லாத்த விட அதிக பேர் அவருக்கு தான். பேரும் கிடையாது, ரூபம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதிகமான லட்சக்கணக்கான பேர் யாருக்குன்னா சிவனுக்கு தான். वैसे आप भी अल्पकाल के नाम और मान से न्यारा அந்த மாதிரி நீங்கள் கூட இந்த அல்பகால பேர் போலாம் வேண்டாம், அதுலேருந்து ஞாராயிடுங்க. அப்போ சதா காலத்துக்கும் எல்லோரிடமிருந்தும் அன்பை நீங்கள் தானாக பிராப்தம் அடைவீங்க. யார் பேர் புகழுக்கு பின்னாடி பிச்சைக்காரன் போல போகிறாங்க, அவங்களுக்கு என்ன ஆகுது? அதெல்லாம் கிடைக்காது. அதெல்லாம் பிச்சைக்காரன் நிலைன்றாருமா. பேர் வேணும், புகழ் வேணும்னா அதெல்லாம் தியாகம் செஞ்சிடுங்க. அப்பொழுது விஸ்வத்தினுடைய பாகியத்தை வழங்கக்கூடிய வள்ளலாக நீங்கள் ஆகிடுவீங்க. கர்மத்தோட பலன் தானாகவே உங்களுக்கு வந்துடும்ல, சம்பன்ன ரூபத்தில் வரும். அதனால் அல்பகாலத்தினுடைய இச்சை, இந்த அல்பகால விஷயம்லாம் விட்டுடுங்க. இச்சா மதுரம் அவித்யா அங்க சொல்கிறார் பாபா. காயான பழத்தை, காயான இதை சாப்பிட்னு நினைக்காத, பலனை அதை தியாகம் செஞ்சிடுங்க. பாகியம் உங்கள் பின்னாடி வந்து கொண்டே இருக்கும். ஸ்லோகன், பரமாத்மா பாப் கி பச்சி ஹோ தோ புத்தி ரூபி பாவ்கா பாவ் சதா தக்த நஷின் ஹோ. பரமாத்மா தந்தையினுடைய குழந்தை நீங்கள், பரமாத்மா தந்தையினுடைய குழந்தை ஆகையால் புத்தி என்ற காலை சதா சிம்மாசனத்தில் வைத்திருங்கள். புத்தி என்ற கால் மண்ணில் படக்கூடாது. பரமாத்மாவோட குழந்தை மண்ணில் படும். மண்ணை இந்த மண்ணை சொல்ல, தேகம்ன்றது மண். அப்போ புத்தி என்ற கால் எப்படி இருக்கணும்? சிம்மாசனத்தில் இருக்க வேணும். நான் ஆத்மா பரமாத்மாவோட உள்ளத்தில் அமர்ந்திருக்கிறேன்ற சிம்மாசனத்தில் இருக்கணும். அவ்வியக்த இஷாரை ஆச்சரியரி விதேகி மற்றும் விதேகி சிதியினுடைய பயிற்சி அதிகப்படுத்துங்கள். எந்த ஒரு சேவையினுடைய திட்டம் நீங்கள் உருவாக்குனாலும் நிறைய செய்யுங்க, நிறைய உருவாக்குங்க, சிந்திங்க. ஆனால் என்ன பயிற்சி செய்யணும் அப்படின்னா, என்ன நடக்கும் தெரியலையே அப்படி யோசிக்காதீங்க. இந்த ஆச்சரிய கேள்வியில் வராதிங்க. விதேகி ஆயிட்டு சாட்சி ஆயிட்டு யோசிங்க. सोचा प्लान बनाया और सेकंड में प्लान स्थिति बनाते चलो. சிந்திங்க, பிளான் பண்ணுங்க, செகண்டில் பிளான் ஆகிடுங்க. அவ்வப்பொழுது அவசியத்தினுடைய ஸ்திதியில் வாங்க. ये विदेही स्थिति परिस्थिति को बहुत सहज पार कर लेगी. இந்த விதேகி என்ற ஸ்திதியானது பிரச்சனைகளுடைய இதை மிகவும் சகஜமாக கடந்துவிடும். இந்த விதேகி நிலை என்ன பண்ணால் பிரச்சனை ரொம்ப ஈஸியாக கடக்கும். ஜெசி பாதல் ஆகி எப்படி பாருங்கள், மேகங்கள் வருது போயிடுதில்ல, அதே மாதிரி தான் விதேகி ஆயிட்டு ஆடாத அசையாத நிலையில் இந்த விளையாட்டை பார்த்து கொண்டே இருங்கள். ஓம் சாந்தி.